அட்வொகேட் டீம்லாம் வர வச்சுட்டு ஜெய்சங்கர் மேலேயும் ஆனந்த் மேலேயும் புகார் கொடுக்க போகிறோம். அடுத்தது இவர் வந்து என்னையும் குழந்தையும் வீட்டில் இருக்க சொல்லியிருக்கிறாரு. அது தவறான கருத்து. அது என்னை வீட்டில் இருக்க சொல்லிட்டு சிபிஐ கேஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அது எப்படி? அது என் வீட்லேயும் இருக்க சொல்கிறாரு, கேஸையும் பார்க்க சொல்கிறாரு. அப்போ அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? ஸ்டேட்மெண்ட் அப்படி தானே கொடுத்துருக்கு. லாஸ்ட் வீக் திருவள்ளூர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேசும்போது வந்து பேசக்கூடாதுன்னு ஒரு அடக்குமுறை மாதிரி வந்து அது எப்படி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் லாஸ்ட் வீக் திருவள்ளூரில் பேசும்போது நீங்கள் பேசாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் கூட கோவப்பட்டீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் வளரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அழுத்தம் இருக்கீங்க. அது நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க விஷயத்தை? தலைமையை வந்து கொண்டு போயிருக்கீங்களா? தலைமைக்கு இது எடுத்துகிட்டு போயிருக்கேன். மேலே இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கோம். அடுத்த வந்து செயற்குழு மீட்டிங்கில் கூட்டம் போடுவோம். அதை நாங்கள் சேர்த்து கட்சியில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே தூக்குறதா சொன்னாங்க. அது கட்சி பதவி தூக்கிட்டாங்க. அப்போ மாநில ஒருங்கிணைப்பாளர் அவங்க தானே நியமிச்சிருப்பாங்க. நாங்கள் இருக்கோம். அப்போ உங்களை கேட்காம செய்யறது தனிச்சே செய்யும். நாங்கள் கேட்குறோம். அதுதான் நாங்கள் உங்களை கேட்கவில்லை. இது கேட்டதுனால தான் என்னை வந்து அவதூறுவாக பரப்பினார். அவரை வந்து நம்ம வந்து கேட்கக்கூடாது. கேட்டதுனால தான் இந்த மாதிரி அவதூறு செய்தியெல்லாம் பரப்பிட்டு வராது. இதுதான் உண்மை. செயற்குழு கூட்டம் எப்போ மேடம் நடத்துகிறாங்க? நாங்கள் கன்சல்ட் பண்ணுவோம். கன்சல்ட் பண்ணி சொன்னார். இல்லை சிபிஐக்கு எடுத்துகிட்டு போகணும்னு. அவர் ஏன் இது வரைக்கும் சிபிஐ எடுத்துகிட்டு போகல? சிபிஐ போகிறேன்னு சொல்லிட்டு கேஸை நடத்துவேன்னு சொல்லிட்டு தான் இந்த பதவிக்கு வந்தார். அவர் ஏன் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல? அவர் எடுத்துட்டு வரல. இப்போ நீங்கள் எடுத்து போவீங்களா அந்த சிபிஐ வழக்கு? கண்டிப்பாக இப்போ ட்ரையல் வரும். அது எந்த நேரத்தில் நான் எப்படி எடுத்துகிட்டு போவேன்னா நான் அட்வொகேட்டில் வச்சு கன்சல்ட் பண்ணுவேன்.